இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன வசனத்திலே. 1, என் கிருபை உனக்கு போதும். 1, என் கிருபை உனக்கு போதும். 2வது காரியம், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 3வது காரியம், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். 3 காரியங்கள். அதாவது இந்த அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் இதிலே சொல்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதையும், அவருடைய நிலைப்பாடுகள் முழுவதையும் நாம் யோசித்து பார்த்தோமானால் இந்த வசனத்தை அவர் ஆதாரமாக கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை கொண்டு அவர் தன் ஊழியத்தையே செய்து முடித்தார். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். அதாவது தேவன் அவருக்கு பிரச்சனையை அகற்றவில்லை. அவர் சொல்றாரு, நான் 3 தரம் வேண்டினேன் அப்படின்றாரு. வேண்டினேன், ஆனால் தேவன் அதற்கு என்ன பண்ணல? பிரச்சனையை அவர் அகற்றவில்லை, அந்த வேண்டினதை நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தந்தார். ஆமென். நாம கூட நினைக்கிறோம், நான் கேட்டுனே இருக்கிறேன், இந்த காரியத்துல எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னா, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உனக்கு தீர்வை தந்திருக்கிறார். அந்த தீர்வை பாரு, பிரச்சனையை பார்க்காத. ஆமென். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் பிரச்சனையை அகற்றவில்லை, ஆனால் தீர்வை தந்தார். கிருபை, கிருபை என்று சொல்லும் பொழுது, கிருபை என்பது தேவனின் தயவுள்ள உதவி. சொல்ல எப்படி சொன்னா, தேவனின் தயவுள்ள உதவி. 2வது, நாம் பெற தகுதி இல்லாத ஆசீர்வாதம். அந்த கிருபை என்பதை நான் பெற தகுதியுள்ளவனே அல்ல, தகுதியில்லாத ஆசீர்வாதம். 3வது, நம்மால் முடியாததை தேவன் செய்வார். ஆமென். இதுதான் கிருபை. இன்னும் சொல்ல போனா, வசனத்தின் அடிப்படையில் சொல்ல போனோம்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றது எப்படின்னா, அது தேவனுடைய ஈவு தான். நாம் எல்லாம் சொல்ல எப்படி வேணா பேசலாம், ஆனால் இது தேவனுடைய ஈவு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமென். தேவ சமூகத்திலே நாம் சேர்வது தேவ கிருபையாய் இருக்கிறது. அதாவது கிருபை, இந்த கிருபை என்று சொல்லுகிறோம். இந்த கிருபையை பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படியெல்லாம் இந்த கிருபை இருந்தது, இந்த கிருபையின் காரியங்கள் பார்க்கும்பொழுது எத்தனையோ விதமான கிருபைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு 3 விதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி செல்கிறேன். அதாவது கிருபை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபை என்றால் தேவ பிரசன்னம். ஆமென். கிருபை என்றால் தேவ பிரசன்னம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம்
16ஆம் வாக்கியம். ஆ, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் தானே. தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது தேவ கிருபை. தேவன் நம்மை நடத்துவது தேவ கிருபையாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், தூதர்களின் உதவி நமக்கு தேவ கிருபையாய் இருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. வாசிங்க. ஆ, 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 ஆ. நான் மரித்து போவேன். அதாவது இங்கே நாம் பார்க்கும் பொழுது 21ஆம் வசனம் வாசிங்க. 21. ஆ, 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 ம். இந்த விடயத்திலும் உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணினேன். தூதர்களின் உதவி கிருபை. தூதர் லோத்து கேட்கிறான், நான் முடியாது அப்படின்றான். ஆனாலும் தூதர்கள் உதவி செய்தனர். அதற்கு தேவ கிருபை அவசியமாயிருந்தது. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் நம்மை நடத்துவதற்கு அவசியம். தேவ கிருபை, தூதர்களின் உதவிக்கு தேவ கிருபை அவசியம். மூன்றாவதாக, எஜமானனின் தயவுக்கு தேவ கிருபை அவசியம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தள்ளவன் அவனுடைய கிருபை, அவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்படியானால் எஜமானிடத்திலே தயவு, என் வேலை ஸ்தலத்திலே, எனது உத்தியோகஸ்தத்திலே மேலிடத்திலே தயவு, இவையெல்லாம் தேவ கிருபையாய் இருக்கிறது. ஆமென். தேவ கிருபை 3 விதத்திலே சொன்னேன். முதலாவது, தேவ பிரசன்னம் என்னை நடத்துகிறது, தேவ கிருபை. இரண்டாவது, எனக்கு உதவி செய்கிறது, தூதர்கள் உதவி செய்வது தேவ கிருபை. மூன்றாவது காரியம், எஜமானின் எனக்கு மேற்பட்டவர்களில் எனக்கு கிடைக்கின்றதான அனுக்கிரகம், உதவி தேவ கிருபையாய் இருக்கிறது. இந்த கிருபையை நாம் பெறுவது என்பது, எப்படி நாம் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கிருபையை பெறுவது என்பது எப்படி? அதாவது இந்த கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டானது. அப்படியானால் இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். இரண்டாவது, இந்த கிருபை நமக்கு தேவை என்றால், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்ப்பினானால், அதிகாலையிலே நாம் ஜெபிப்பதால், அதாவது நாம் நிர்மூலமாக இருப்பது தேவ கிருபையே என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் அதிகாலை ஜெபிப்பது தேவ கிருபையாயிருக்கிறது. மூன்றாவது காரியம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்கிறது, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று. நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதினாலே, தேவனுக்கு மகிமை செலுத்துவதினாலே நமக்கு கிருபை பெருகுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. ஆமென். பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வந்தது. இது எப்படி வருகிறது? அதிகாலை ஜபத்தினாலே இந்த கிருபை வருகிறது, ஸ்தோத்திரத்தினாலே வருகிறது, நம்முடைய தாழ்மையிலே, நம்முடைய தாழ்மையான எண்ணத்தினாலே, தாழ்மையான செயல்பாடுகளினாலே இந்த கிருபை நமக்கு பெறுகிறது. தேவ பிள்ளையே, இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும். முதலாவது கிருபை. இரண்டாவது காரியம், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். அடுத்து பார்க்கும்போது பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மேன்மை பாராட்டல். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். ஏதாவது எல்லாருமே இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தனக்கு கிடைத்ததான செல்வத்தை, தனக்கு கிடைத்ததான படிப்பை, தனக்கு கிடைத்ததான திறமைகளை, தனக்கு கிடைத்ததான பிள்ளைகளை, தனக்கு கிடைத்ததான சொத்துக்களை, இவைகளை குறித்து தான் மேன்மை பாராட்டுவார்கள். இவை எல்லாவற்றையுமே மேன்மை பாராட்டுகிறார். ஆனால் பவுலோ எப்படி மேன்மை பாராட்டுகிறார்?
தன் பலவீனத்திலே மேன்மை பாராட்டுகிறார். தன் பலவீனங்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவர் மேன்மை பாராட்டுகிறார். எதற்காக இந்த மேன்மை பாராட்டம்? ஏன் இந்த மேன்மை பாராட்ட முடியும்? அதை பார்க்கும்போது இந்த நாம் உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று மாம்சத்திற்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரி, மாம்சத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் தெரிய ஒருங்கவே பெற்றதான பவுல் சொல்லுகிறார், இவைகளால் எனக்கு மேன்மை இல்லை, நான் மேன்மை பாராட்டுவது என் பலவீனங்களை குறித்து. ஆமென். இதை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய நிலையிலே அவர் அப்படி என்ன அவர் செய்திருந்தார் என்று பார்ப்போமானால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் குறிப்பிக்கப்பட்டிருக்கும். அது அதை சொல்லும்போது சொல்றார், வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல. போதுமா? மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல. ஆனால் இங்க சொல்றாரு, ஏன் மேன்மை பாராட்ட தகுதி இல்லை? நான் ஒருவனை கண்டேன், என்ன பண்ணா, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசியின் தரிசனங்களை பார்க்கிறான், பரதீசிலே சென்று பார்க்கிறான். அங்கு பரதீசி என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறான். இந்த பரதீசியை பார்க்கின்றது, இந்த பரதேசியினுடைய நிலைப்பாடை அவன் பார்க்கிறான். அப்படியானால் இந்த பரதேசியின் காரியங்களை, பரதேசியுடைய செல்வங்களை, இவைகளை பார்க்க தேவன் அவனுக்கு உதவி செய்தார் என்றால் அவன் தேவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்திருக்கும்? இயேசுவானவர் கொண்டு வந்த இயேசுவானவர் வாழ்க்கை, அதாவது புதிய ஏற்பாடு காலத்திலே தான் பரதீசி என்பது சொல்லப்படுகின்ற காரியமாக இருக்கிறது. இந்த பரதீசியை குறித்து அவன் சொல்லும் பொழுது கூட, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியிலே இருப்பாய் என்று கல்லனுக்கு சொல்கிறார். ஆனால் அந்த பரதேசியை இங்கே உயிர் வாழும் போது அவன் சென்று பார்க்கிறான். அவனாலே போய் பார்க்க அவன் சொல்றான், நான் மாம்சத்திலே இருந்தோனோ ஆவியிலே இருந்தோனோ நான் அறியேன், ஆனால் நான் சென்று பார்த்தேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவன் அவன். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 அநேகரை பார்க்கிலும் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அவர் எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதபடிக்கு எருசலேமுக்கு போகாமலும் நான் எங்க போனேன்? அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவரிடத்திலே 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ தரிசனம் பெற்ற பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்துல போய் கற்றுக்கொள்ள வேண்டும்? எங்கு போய் ஊழியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அதாவது மாம்சமாகவும் இரத்தமாகவும் இருக்கிற மனுஷர்களிடத்திலே இந்த காரியத்தை குறித்து நான் விளங்காமல், இந்த காரியத்தை குறித்து நான் பேசாமல், இவைகளை குறித்து நான் பேசவில்லை. பேசாதபடிக்கு நான் அரபு தேசத்துக்கு சென்றேன். அரபு தேசம் என்பது சீனாய் மலை. இந்த சீனாய் மலைக்கு நான் சென்றேன். அங்கே இயேசுவானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். அப்படியானால் தேவனானவரே நேரடியாக பவுலுக்கு ஊழியத்தை சொல்லிக் கொடுத்தார். வேறு யாரும் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வேறு யாரிடத்திலும் அவர் அந்த காரியங்களை கேட்டுக்கொள்ளவில்லை. தேவனிடத்திலிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டவர். முதலாவது காரியம், அவர் பரதீசி சென்று பார்த்தார். 2வது காரியம் நான் சொல்றேன், அவருடைய ஊழியத்தின் காரியங்கள், அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரிடத்திலே கற்றுக்கொண்டார்? நேரடியாக தேவனிடத்திலே இருந்து அவர் கற்றுக்கொண்டார். இந்த கற்றுக்கொண்ட இவ்வளவு ஆவிக்குரிய தன்மை கொண்ட இவர் சொல்றார், இவை எல்லாவற்றையும் நான் மேன்மை பாராட்டவில்லை. இவைகள் எனக்கு பெரிய காரியங்கள் அல்ல. முதலாவது
இரண்டாவது காரியம் மாம்சத்தின் பிரகாரமாக நான் பார்ப்பேன். ஆனால் அதாவது பிலிப்பியர் 3 4 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3 இல்ல மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்திலே நான் பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயர் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் இவை எல்லாவும் எனக்கு இருந்தோம், இந்த காரியங்கள் எனக்கு இருந்தோம். நான் பரிசேயன், நான் குற்றம் சாட்டப்படாதவன். நான் யாரு? நான் தர்சு பட்டணத்துக்காரன். தர்சு பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு 700 கிலோமீட்டர் இருக்கிறது. இந்த 700 கிலோமீட்டர் வந்து நியாயப்பிரமாணத்தை கமாலியல் பாதங்களிலே, அதாவது மேன்மையாக சொல்லப்படுகிற ரபிகளாகிய கமாலியலிடத்திலே அவன் படித்தான். இவ்வளவு மேன்மை புரிந்தவன். இவை எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிற இவைகள் எல்லாம் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனா மானசீக பிரகாரத்தில் பார்க்கும்போது அவனுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது அவன் வசதி உள்ளவனாய் இருந்தான். அவன் ரோம பிரஜையா இருந்தான். அவனுக்கென்று அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டன. இவன் சம்மதிக்கும் பொழுது ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டான். அப்படியான அதிகாரங்களை பெற்று எல்லா விதத்திலும் மேன்மையாக இருந்தவன். இவை எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன். இவையெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, இவையெல்லாம் எனக்கு பெரிய காரியங்களே. ஏனென்றால் இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. எதற்காக இவன் இந்த நிலைப்பாடில் நின்றான் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் என்ன பண்ண உனக்கு பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 27 வாசிங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 'அநேகந்தரம் நான் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம்.' முதலாவது பவுலுக்கு வந்த நிலைப்பாடுகள். ஆறுகளினாலே வந்த மோசம். அடுத்து கள்ளர்களினால் வந்த மோசம். என் சுய ஜனங்களினால் வந்த மோசம். அந்நிய ஜனங்களினால் வந்த மோசம். பட்டணங்களில் உண்டான மோசம். வனாந்திரத்தில் உண்டான மோசம். சமுத்திரத்தில் உண்டான மோசம். கள்ள சகோதரில் உண்டான மோசம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் சபையை குறித்து உண்டான நெருக்குகிற கவலை. அதற்கு அவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணல? சோர்ந்து போகவில்லை. இவை இவ்வளவு காரியங்களை, இவ்வளவு பலவீனங்களை அவர் எடுத்துக்கொண்டார். இவ்வளவு பலவீனங்கள் வந்த போதும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அவருடைய பலன் இவருக்குள்ளே பூரணமாய் விளங்கினது. அதுதான் சொல்லும் போது என் கிருபை உனக்கு போதும், பலவீனங்களே பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு சமயம், அதாவது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு சமயம் பவுல் இவர் கள்ளர்கள் கையிலே அகப்படுகிறார். அகப்படும் பொழுது அவரை கல்லறிகிறார்கள். கல்லெறியும் பொழுது தானே கல்லெறிந்து பார்க்கிறார்கள். கல் எறிந்தப்பட்ட பிறகு இவர் மரித்து போனான். அதாவது கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். கல் அடிக்குதுன்னா கல்லு தூக்கி போறது இல்லை. அவன் வெயிட்டத்தை அடிப்பானுங்க. அவன் கிட்ட என்ன கோபத்துல இருக்கிறானோ, அவன் எப்படி இருக்கானே தெரியாது. அவன் கையில கல்லத்தை என்ன பண்ணுவான்? வெயிட்டா அடிப்பான். அப்படி கல்லடிக்கப்பட்டவன், கல்லடிக்கப்பட்டதுனாலே அவன் விழுந்து விட்டான், செத்து போயிட்டான் நினைச்சு என்ன பண்ணாங்க? இழுத்துன்னு போயிட்டு என்ன பண்றாங்க? அவனை விடுகிறார்கள். இழுத்துன்னு போயிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் தேவபலன் அவனை தாங்கினது. சீஷர்கள் வந்து நிக்கிறாங்க, ஏஞ்சி நிக்கிறான், எந்திரிச்சு நின்று நடந்து போறான். மறுநாள் காலையில பார்க்கும் பொழுது சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கல. அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றான். உடனே என்ன பண்றான்?
தேவன் ஊழியத்தை அவன் தொடங்குகிறான். தேவ பிள்ளையே, இவைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலமாய் இருந்தது. என்னென்றால் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கிட்டு இன்னொரு தடவை என்ன பண்றாங்கன்னா, அவன் கப்பல் பிரயாணத்திலே பயணமாய் போய் கொண்டிருக்கிறான். மெலிதா தீவிற்கு போகிறார்கள். கப்பல் நசுங்கி விட்டது, கப்பல் உடைந்து விட்டது. கப்பல் உடைந்த பலகை வைத்துக் கொண்டு போய் மெலிதா தீவில் போய் இறங்குகிறாங்க. மெலிதா தீவில் இறங்கும் போது இரவெல்லாம் குளிரினாலே தண்ணீரிலே இருந்தார்கள். அனல் காயும்படியாக நெருப்புல கட்டைகளை போட்டு கொளித்துக் கொண்டு இருக்கிறாங்க. கொளித்துக் கொண்டு இருக்கும் போது பவுல் என்ன பண்றான்? சில விறகுகளை எடுத்து போடுகிறான். சில விறகுகளை எடுத்து போடுவது, அதாவது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் இந்த காரியங்கள் 1 3 வசனம் சொல்கிறது. சில விறகுகளை எடுத்து போடும்போது அதிலிருந்து ஒரு விரியன் பாம்பு அனலுரித்து அவனுடைய கையை பற்றி கொண்டது, அவன் கையை கடித்தது. அப்பொழுதும் கூட சரி, பவுல் சில விறகுகளை அந்த வாரி நெருப்பிலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரித்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அப்போ பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, இவன் கப்பல் சேதத்துல இருந்து தப்பிச்சான், இவன் எப்படின்னு தெரியல. ஆனா இப்போ என்ன பண்றான்? இவன் விஷ கையில இந்த பாம்பு கையில கடிப்பட்டான, இவன் வீக்கம் கண்டு சாவான் என்று பார்த்தார்கள். ஆனால் தேவபலன் பூரணமாய் விளங்கினது. ஆமென். அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எந்த காரியமானாலும் சரி, அவனை ஒன்றுமே செய்ய முடியலை. இந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன சொன்னாரு? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ யோசிக்கிறியா, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு யோசிக்கிறியா? எனக்கு நிந்தை இருக்கிறது, எனக்கு போராட்டங்கள் இருக்கிறது, எனக்கு என்ன செய்யறது தெரியல, நான் என்ன பண்றது தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்குது யோசிக்கிறியா? தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். எதை குறித்து யோசிக்காத, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்கிறார். இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவன் அவனோட கூட இருந்தார். தேவன், அதாவது இவன் எல்லா விதத்திலும் இவனுக்கு வருகின்ற பலவீனங்களிலே இவன் மேன்மை பாராட்டினான். ஏன் மேன்மை பாராட்டினான் என்றால், அவனுக்கு பலவீனம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவனை அணைத்துக் கொள்வார். அவனுக்கு பலவீனம் வரும்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்வான். அவனுக்கு பலவீனம் வருவதெல்லாம் தேவ தூதருடைய உதவி அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு பலவீனம் வரும்போதெல்லாம் எஜமானன் அவனை கண்ணோக்கி பார்த்தார். எஜமானுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. ஆகவே தான் அவன் பலவீனத்தை குறித்து கஷ்டப்படாதபடி பலவீனத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான். தனக்கு மேன்மையான காரியங்களை குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணினான். ஆனால் பலவீனங்களை குறித்தோ அவன் மேன்மை பாராட்டி கர்த்தர் தமக்கு கொடுத்த ஊழியத்தை அவன் செய்து முடித்தான். அதனால் தான் அவன் சொல்லும் போது சொல்றான், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அதைதான் இன்றைக்கு நாம சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளையே, இந்த பலத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பலவீனங்களை கரைத்து, பலவீனங்களை குறித்து எந்த விதத்திலும் கவலைப்படாதீர்கள். அது என்ன பலவீனமாக இருக்கட்டும், அது என்னவா இருக்க. ஒருவேளை என் பிள்ளை சரியில்லைன்னு யோசித்து இருக்கிறியா? ஒருவேளை எனக்கு வருமானம் பத்தலைன்னு யோசித்து இருக்கிறியா? ஒருவேளை வறுமைன்னு யோசிக்கிறியா? வேற ஏதோ ஒரு காரியத்தை எதோ யோசித்து இருக்கிறியா? உனக்கு அது பலவீனமா இருக்கிறதா? நான் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, பலவீனங்களை குறித்து யோசிக்காத, தேவ பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். எல்லா விதத்திலும் சரி, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்திலும் தேவ கிருபையும் தேவ பலமும் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் மேந்திருப்போம். ஜீசஸ். தேவ பலனுக்காக, தேவ பலன் எனக்கு வேண்டுமான எல்லாம் வாய் தந்து கேளுங்க. அப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் நிந்தையை மாற்றி போடுங்க ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேனே, நீர் மாத்திரம் எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, நீங்க தேவை ஆண்டவரே, நீங்க தேவை ஆண்டவர். எல்லாம் வாயை தந்து சொல்லுங்க, எல்லாம் வாயை தந்து பேசுங்க. தகப்பனே, உங்க பலவீனம், எங்கள் பலவீனங்களை கர்த்தர் நீர் பூரணமாய் பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்க கிருபையினாலே எங்களை நீ நடத்துவீராக, உங்க கிருபையினாலே நீ நடத்தும் ஆண்டவர். நிந்தனைகள் போராட்டம் வந்தும்
நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடும். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடும். நம்புவேன் இயேசுவை, கரங்கள் உண்டெனக்கு கிருபையாலே. கரங்கள் உண்டெனக்கு அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை என்ன பிரயாணம் வந்தாலும் சரி, கல்லறிந்து போட்டாங்க, செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. ஆனால் எழுந்து நடந்து போனான். கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கினது. பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கிறது. நம்மளும் கூட எத்தனை பேர் நினைக்கலாம், இவன் செத்து போயிட்டான்னு நினைக்கலாம், ஒன்றுமில்லை என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், என் பலன் இருக்கிறது, நீ எழுந்து நட அப்படின்றாரு. எழுந்து உன் ஊழியத்தை செய், எழுந்து உன் வேலையை நிறைவேற்று. எந்த விஷயமானாலும் சரி, எதுவானாலும் சரி, பிரயாசங்கள், கண்ணீர்கள், சகோதரின் காரியங்கள், மோசங்கள், நிர்வாணங்கள், பட்டினி, எதுவானாலும் சரி,
அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நமக்கு சகாயம் செய்வார். அவர் நம்மை நடத்துவார். எந்த பிரச்சனையானாலும் எதுக்கானாலும் சரி, எதையும் நாம் யோசிக்காதபடி, எதற்கும் நாம் கவலைப்படாதபடி அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க. என் பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் விளங்கும். தேவ பிள்ளையே, எதை குறித்து யோசிக்காத, என்ன பண்ண யோசிக்காத. எனக்கு அந்த நிந்தனையோ, எனக்கு வருகின்ற போராட்டமோ, என்ன செய்யணும் தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. ஏனென்றால் தேவன் உன்னோட கூட இருக்கிறார். உதவி தூதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். தேவ பிரசன்னம் உன்னை மூடிக்கொள்ளும். தேவன் உனக்கு எஜமானுக்கு தயவு செய்வார். தேவன் எல்லா விதத்திலும் உங்களை நடத்துவார். கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பலவீனங்களிலே உங்க பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் முன்னேறி செல்ல கர்த்தர் இந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதங்களை எங்கள் மக்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.